Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா 12th பயாலஜியில் பயோஸ்வாலஜிக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு தமிழ் மீடியம்க்கும் இங்கிலீஷ் மீடியம்க்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பயோபாட்னியில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றதையும், அதே நேரத்தில் ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர், சரியா, தமிழ் மீடியம்க்கும் இங்கிலீஷ் மீடியம்க்கும் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா அந்த லைக் பட்டன் அவ்வளோ கஷ்டமா இருக்குதா அமுக்குறதுக்கு, நிறைய பேர் அந்த அமுக்காமையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்காக, நான் போடக்கூடிய எஃபர்ட்காக அதை லைக் பண்ணிட்டு பாருங்க, சரியா. வாட்ஸ்அப் சேனல் இல்லைனா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அப்போதான் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பயோபாட்னியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சாப்டருக்கு கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரியா. ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை முதல்ல மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நல்லா தரவாக படிச்சிருங்க. பட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், புக் பேக் கொஸ்டின் மட்டும் படித்து நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. கண்டிப்பாக இன்டீரியர் கொஸ்டின்ஸ் அதிகமாக நம்ம கேட்பாங்க பயாலஜியில். ஸோ அதனால் நம்ம இன்டீரியரும் படித்தாதான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும், சரியா. ஓகே, இப்போ இன்டீரியர் கொஸ்டின்ஸ் பாருங்க. வாட் இஸ் ஸ்டோமியம்? ஸ்டோமியம் என்றால் என்ன? டிஃபைன் அட்டாவிசம், முதுமரபு மீட்சி. டிஃபைன் ஜெனட்டிக்ஸ், மரபியல் வரையறு. லிஸ்ட் எனி 3 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி. மடியத்தின் முக்கியத்துவம். ஷார்ட் நோட் ஆன் சார்பத்தி சொனோரா. சார்பத்தி சொனோரா சிறுகுறிப்பு வரைக. டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ், இணை சேர்தல் வகைகள். லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர், பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் வேறுபாடு. வாட் இஸ் ரீகாம்பினேஷன்? மறுகூட்டிணைவு என்றால் என்ன? வாட் இஸ் டிரான்ஸ்லோகேஷன்? இடம்பெயர்தல் என்றால் என்ன? வாட் இஸ் பாயிண்ட் மியூட்டேஷன்? புள்ளி சடுதி மாற்றம் என்றால் என்ன? ஹவு டு யூ யூஸ் த பயோடெக்னாலஜி மாடர்ன் பிராக்டிஸ்? தற்கால பயிற்சியில் உயிரி தொழில்நுட்பவியலை எவ்வாறு பயன்படுத்துவாய்? ரைட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெர்பிசைட் டாலரண்ட் கிராப்ஸ். களைக்கொல்லியை தாங்கக்கூடிய பயிர்களின் நன்மைகள் யாவை? வாட் இஸ் பயோ ப்ராஸ்பெக்டிங்? உயிரி வளம் நாடல் என்றால் என்ன? வாட் இஸ் அ பயோரியாக்டர்? உயிரி வினைகலன் என்றால் என்ன? Which microorganisms are used for the production of SCP? புரத உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் நுண்ணுயிரிகள் யாவை? What is a hybrid? hybrid என்றால் என்ன? How do you know about germplasm conservation? Describe it. மரபணு வழக்கூறு பாதுகாப்பு பற்றி நீர் அறிவது என்ன? அவற்றை விவரி. What is totipotency? முழு ஆக்குத்திறன் என்றால் என்ன? ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஹார்டனிங். வன்மையாக்குதல் பற்றி சிறுகுறிப்பு வரைக. மென்ஷன் எனி 2 சிக்னிஃபிகன்ட் ரோல்ஸ் பிரிடேஷன் பிளேஸ் இன் நேச்சர். கொன்று உண்ணும் வாழ்க்கை முறையில் இயற்கையில் ஏற்படும் 2 முக்கியமான பண்பினை குறிப்பிடுக. எக்ஸ்பிளைன் ரன்கியர் கிளாசிபிகேஷன் இன் த வேர்ல்ட்ஸ் வெஜிடேஷன் பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர். வெப்பநிலை அடிப்படையில் ராங்கியர் எவ்வாறு உலகத்தாவர கூட்டங்களை வகைப்படுத்தியுள்ளார்? லிஸ்ட் அவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்ட். காற்றினால் ஏற்படும் விளைவுகள். லிஸ்ட் அவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். வெப்பநிலையினால் ஏற்படும் விளைவுகள். லிஸ்ட் அவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட் ஆன் பிளான்ஸ். ஒளியினால் தாவரங்களுக்கு ஏற்படும் விளைவுகள். இந்த 24 கொஸ்டின் வந்து இன்டீரியர் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின். அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ல எதெல்லாம் முக்கியமானதுன்னு பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை விவரி. From give a conscience account on steps involved in the fertilization of an angiosperm plant. மூடுவிதை தாவரத்தில் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வில் உள்ள படிநிலைகளின் சுருக்கமான தொகுப்பை தருக. Give a detailed account on parthenocarpy. Add a note on its significance. கருவுரா கனி பற்றி விரிவான தொகுப்பு வரைக. அதன் முக்கியத்துவம் பற்றி குறிப்பு வரைக. டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். நுண் வித்துருவாக்கத்தில் உள்ள படிநிலைகளை விவாதி. எனுமரேட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டோமாஃபிலஸ் ஃப்ளவர். பூச்சி மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படும் சிறப்பியல்புகளை குறிப்பிடுக. டைப்ஸ் ஆஃப் ஓவியூல். சூழின் வகைகள். எண்டோஸ்பம், அதனுடைய டைப்ஸ். கருவுண் திசு என்றால் என்ன? அதன் வகைகளை விவரி. எக்ஸ்பிளைன் த லா டாமினன்ஸ் இன் மோனோஹைபிரிட் கிராஸ். ஒரு பண்பு கலப்பு அடிப்படையில் ஓங்குதன்மை விதியை விளக்குக. எக்ஸ்பிளைன் டைஹைபிரிட் கிராஸ். இருபண்பு சோதனை கலப்பு பற்றி விவரி. டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டசிஸ் வித் an எக்ஸாம்பிள். ஓங்கு மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ். முழுமை பெறா ஓங்குத்தன்மை மற்றும் இணை ஓங்குத்தன்மையை வேறுபடுத்துக. Bring out the inheritance of chloroplast gene with an example. பசுங்கணிக மரபணுவு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் கொணர்க. எக்ஸ்பிளைன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். முழுமையற்ற ஓங்குத்தன்மையை விளக்குக. மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். குறுக்கேற்ற செயல்முறையை விளக்குக. நேம் ஆஃப் மேன்மேட் சீரியல், ஹவ் இட் இஸ் ஃபார்ம்டு. மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக. இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? வாட் இஸ் ஜீன் மேப்பிங்? ரைட் இட்ஸ் யூசஸ். மரபணு வரைபடம் என்றால் என்ன? இதன் பயன்களை எழுதுக. ஹவு செக்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் இன் மொனேசியஸ் பிளான்ட்ஸ். ரைட் தேர் ஜீன்ஸ் இன்வால்வ் இன் இட். ஒருபால் மலர் தாவரங்களில் பால் நிர்ணயம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? அதில் பங்கு பெறும் மரபணுக்களை எழுதுக.
How is Nicotiana exhibit self-compatibility? Explain its mechanisms. Nicotiana தாவரத்தில் தன்மலராதல் விவரி. What are multiple alleles and characteristics of multiple alleles? பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன மற்றும் அதன் பண்புகள். Mention the applications of biotechnology. உயிரி தொழில்நுட்பவியலில் பயன்பாட்டை குறிப்பிடுக. Compare the various types of blotting techniques. பல்வேறு வகை ஒற்றியெடுப்பு தொழில்நுட்பத்தை ஒப்பிடுக. What is bioremediation? Give some examples. உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன? உயிரி வழி திருத்தத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. What are restriction enzymes? Mention their type with role in biotechnology. தடைகட்டு நொதி என்றால் என்ன? அவற்றின் வகைகளை கூறி உயிரி தொழில்நுட்பவியலில் அதன் பங்கை குறிப்பிடுக. Write the benefits and risks of genetically modified food. மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மைகள் மற்றும் அபாயங்கள் யாவை? Explain the steps involved in rDNA technology. மறுகூட்டிணைவு DNA தொழில்நுட்பத்தின் படிநிலைகள். Write the advantages and disadvantages of BT cotton. BT பருத்தியின் நன்மைகள் மற்றும் தீமைகள். Applications of plant tissue culture. தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள். Artificial seeds and its advantages. செயற்கை விதைகள் மற்றும் அதன் நன்மைகள். Anatomical adaptation of xerophytes. வறண்ட நீர் தாவரங்களின் வகைகளை அதன் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. Advantages of seed dispersal. விதை பரவுதலின் நன்மைகள் யாவை? Soil profile. Characteristics of different soil horizons. மண் அடுக்கமைவு என்றால் என்ன? மண்ணின் வெவ்வேறு அடுக்குகளை பற்றி விவரிக்கவும். Different types of hydrophytes with example. நீர் தாவரங்களின் வகைகளை அதன் எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க. 5 morphological adaptations of halophytes. உவர் சதுப்பு நில தாவரங்களில் ஏதேனும் 5 புறத்தோற்ற பண்புகளை வரிசைப்படுத்துக. Give an account of various types of parasitism with examples. பல்வேறு வகையான ஒட்டுண்ணிகளை பற்றி தொகுத்து எழுதுக. இது பயோபாட்னி. பயோசுவாலஜிக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்கிரீன்லையும் தரேன், பாருங்க, அதையும் படிச்சிருங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு காமன் குவார்டர்லி 2025 கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி. ஃபர்ஸ்ட் பயோபாட்னி நமக்கு 35 மார்க்ஸ்க்கு இருக்கும். அதில் 8 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் 5 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினாகவும் 3 1 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இன்டீரியர் கொஸ்டினாகவும் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்டீரியர் கொஸ்டின் படித்தாதான் 1 மார்க் கொஸ்டினில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சிங்கனாலே 1 மார்க் கொஸ்டின்ஸும் என்ன பண்ணிடலாம், அதுலேருந்தே உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்க. 2 மார்க் கொஸ்டினில் நம்ம கொடுத்த முக்கியமான கொஸ்டின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ் டு க்ரோ மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா? வாட் இஸ் ஃபைட்டோரெமடியேஷன்? கிவ் த டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ். அப்புறம் வாட் இஸ் சைப்ரிட்? இது எல்லாமே நம்ம கொடுத்த 4 கொஸ்டின் வந்திருக்குது. சரியா? இதில் பாருங்க, ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவாய்? இது. அப்புறம் தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன? இணை சேர்தலின் வகைகள் சைப்ரிட். இது 10 தானே? ஓகே, 10 தான். ஃபைட்டோரெமடியேஷன் தாவரங்களால் சீரமைக்கப்படுதல். சோதனை கலப்புமே நம்ம கொடுத்துருந்தோமே, டெஸ்ட் கிராஸுமே இருக்குது. சோதனை கலப்பு என்றால் என்ன? இப்போ 5 கொஸ்டின் வந்திருக்குது. 5ல் 4 நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, கிவ் த நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ டிஸ்கவர்டு மெண்டலிசம். அதுக்கப்புறம் இந்த PBR 322, அதுக்கப்புறம் க்ரையோ ப்ரிசர்வேஷன், இது 3. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சரியா? அதே போல் தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா 15 16 18 கம்பல்சரி கொஸ்டின் 19. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தோன்னா, டாமினன்ட் எபிசைஸ் சொன்னோமா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் சொன்னோமா, அதுக்கப்புறம் பேசிக் சிங்கிள் செல் ப்ரோட்டீனும் கொடுத்துருக்கோம், பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரும் கொடுத்துருக்கோம். ஸோ 4 5 மார்க்குமே நம்ம கொடுத்ததுலேருந்து தான் வந்திருக்குது. ஓங்கு மறைத்தல், தகுந்த சூழலின் வரைபடம், தனி செல் புரதம், தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 5 மார்க் எழுதிடலாம். அப்போ 4 2 மார்க்கு, 3 3 மார்க்கு, 2 5 மார்க்குமே பயோபாட்னியில் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பயோசுவாலஜி. பயோசுவாலஜியும் அதே போல தான் 8 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் கண்டிப்பாக 3 கொஸ்டின் வந்து உங்களுக்கு இன்டீரியர் ஆர் கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்பாங்க. 5லேருந்து 6 கொஸ்டின் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் வந்துடும். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் நம்ம 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். 2 மார்க் கொஸ்டினில் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸ்பேண்ட் அக்ரானிம்ஸு, அப்புறம் STD டிரான்ஸ்மிட்டடு, ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸு, அதுக்கப்புறம் மேஜர் கேஸஸ் சீம்ஸ் டு பி ஃபவுண்ட் இன் த பிரிமிட்டிவ் எர்த்து,
இது எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல வந்திருக்குது. 1 2 3 4 2 மார்க் வந்திருக்குது. சரியா? 10 11 12 10 11 12 14 4 2 மார்க் வந்து நம்ம கொடுத்ததுல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் 3 மார்க்ல பாத்தீங்கன்னா இன்ஹிபின் இது, அதுக்கப்புறம் ஃபேட்டிசைடு இன்ஃபான்டிசைடு, அதுக்கப்புறம் ஜீனோம் ப்ராஜெக்ட், அப்புறம் வேக்சின். இது கம்பல்சரி, அதுவும் இது கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்ம கொடுத்ததுல தான் வந்திருக்கு. சரியா? 16 17 18 இந்த கம்பல்சரியும் சேர்த்து இப்போ 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 மார்க்ல பார்த்தோம்னா பார்த்தனோஜெனசிஸ் நம்ம கொடுத்ததா, வேரியஸ் ஃபேஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நம்ம கொடுத்ததா, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடி நம்ம கொடுத்ததா, ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் RH ஃபேக்டரும் நம்ம கொடுத்ததா. 4 5 மார்க்குமே நம்ம கொடுத்ததுல தான் கேட்டிருக்காங்க. கன்னி இனப்பெருக்கம், மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலைகள், பால்வினை தொற்று நோய், RH காரணியின் மரபு கட்டுப்பாடு. அப்போ இதுலேயும் நீங்கள் வந்து 35க்கு 35மே எடுத்துலாம் நம்ம கொடுத்த முக்கியமான கொஸ்டின்ஸ் படிச்சிங்கன்னா. அப்போ பயாலஜியில் நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொஸ்டினில் ஒன்று கூட நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எல்லா வகையிலும் எஃபோர்ட் போட்டு நான் வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் நீங்கள் தான் ஏன்னு தெரில, என்ன அதுக்கு உண்டான அளவுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க. சரி, எனிவே பார்க்கலாம். தேங்க்யூ.